Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் தாவேக சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடைய நிகரார் இந்த செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அந்த இடத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கத்தில் இந்த இடத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்த இடத்தில் பல்வேறு அந்த பொது சொத்துக்கள் சேதமடைந்திருப்பதாக தற்போது புகார் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த சாலையினுடைய அந்த பக்கவாட்டு சுவர்கள், குறிப்பாக அந்த சாலையினுடைய நடுவிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பிகள் பெரும்பாலும் சேதமடைந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பிகள், சாலையினுடைய அந்த இருபுறத்திலும் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள், அவை சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரிகார்டுகள் போல, தடுப்புகள் போல இவை செயல்படும். இவற்றை தற்போது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள், குறிப்பாக இந்த ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அந்த இடத்தில் தற்போது இரும்பு கம்பிகள் சேதமாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அரசினுடைய சொத்து. இந்த அரசு பொது சொத்துக்கள் தற்போது சேதமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதற்கு அவர்கள் தான், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தான் பொறுப்பேற்று அவற்றை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கின்றது. இந்த சாலையினுடைய நடுவிலே செடிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செடிகளினுடைய நோக்கம் என்பது எதற்காக என்றால், தொடர்ந்து பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த செடிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செடிகளும் தற்போது சேதமாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்தில் ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் கூடியிருந்தார்கள். இவர்கள் ஸ்டேஜினுடைய அந்த அருகிலே, குறிப்பாக நடிகர் விஜய் வந்தபோது அவரை பார்ப்பதற்காகவும் அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காகவும் முண்டியடித்துக் கொண்டு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் ஸ்டேஜ் நோக்கி நெருங்கி அருகிலே வந்தார்கள். அவ்வாறு அருகில் வந்தபோது இந்த சேதம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஸ்டேஜ் அடுத்த புறத்திலே பார்க்கும்போது இன்னும் ஏராளமாக சேதம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி சிவானந்தா சாலை, அதாவது சேப்பாக்கம் பகுதி. இந்த சேப்பாக்கம் பகுதியிலே தான் தற்போது சாலையினுடைய மைய பகுதியிலே இந்த இரும்பு கம்பிகள் அங்கே சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலே செடிகளும் வைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பில் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் ஊற்றி தினசரி பராமரிக்கக்கூடிய அந்த விஷயங்களும் நடைபெற்று வந்தது. அவ்வாறு நடைபெற்று வந்த நிலையிலே தான் தற்போது அந்த செடிகள் முழுமையாக சேதமாகி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுபாஷ் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செடிகள் இனி பிழைப்பதற்கு, அந்த செடி மேற்கொண்டு வளர்வதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. நாம் சில மீட்டர் தூரம் தான் பார்க்கிறோம். இதே போல வழிநெடுக்க, அதாவது இந்த சிவானந்தா சாலை என்பது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட சாலை. இந்த சாலையின் மைய பகுதியிலே இந்த இரும்பு கம்பிகளும், அதே போல அந்த இரும்பு கம்பிகளுக்குள்ளே செடிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பல இடங்களில் இதே போலத்தான் உடைத்து தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதுபோன்று பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடைபெற்றால் அந்த இடத்தில் சேதம் ஏற்படும் போது அந்த கட்சியினர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த பொது சொத்துக்களை மீண்டும் சரி செய்யக்கூடிய பணியையும் அந்த கட்சியினர் தான் செய்து கொடுக்க வேண்டும், அல்லது அதற்கான செலவு தொகையை அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே தமிழக வெற்றி கழகம் இதனை சரி செய்து கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. தற்போது இந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஏராளமான அந்த பேரிகார்டுகள் நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே அது பிக்ஸ் ஆகி இருந்தது. அந்த இரும்பு கம்பிகள் தற்போது தகர்த்தெறியப்பட்டு சாய்த்து தள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த இடத்தில் காலையில் ஏராளமான பொதுமக்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் காலியாக இருந்தாலும் கூட இந்த இடத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள், இந்த இடம் முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக சுமார் 200 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை நோக்கி அவர்கள் அனைவரும் முண்டியடித்து முன்னோக்கி நகர முற்பட்டார்கள். அவ்வாறு முன்னோக்கி நகர முற்பட்ட போது கூட்ட நெரிசலில் இந்த பேரிகார்டுகள், இந்த தடுப்புகள் எல்லாம் சாய்ந்திருக்கின்றது. எனவே அவற்றை சரி செய்ய வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. தினசரி நாம் பார்க்கின்றோம், சென்னை மாநகராட்சி சார்பிலே செடிகளுக்கு தண்ணீர் எல்லாம் ஊற்றப்பட்டு தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் தற்போது
இந்த செடிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க யாராவது பத்தி பேசுறீங்களா? இல்ல இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏராளமான தொண்டர்கள் வந்திருந்தாங்க. இப்ப இந்த பேரிகார்டுகள்லாம் வந்து கீழே வந்திருக்கு. உங்க கட்சி சார்பில் சரி செய்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஏற்கனவே இப்போ இருக்கிறதால நம்ம நிர்வாகிகள்ல இருக்கிறத ரெடி பண்ணுறதா பண்ணிட்டு இருக்குது. கூட்ட நெரிசல் ஏகப்பட்ட கூட்டம் இல்லைங்களா? முதல் முறையா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. வெட்ட வெளியே தளபதி வராரு. அதனால கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்களே பார்த்திருப்பீங்க. கூட்டம் எல்லாமே சரிதான் சார், புரிஞ்சுக்க முடியுது. நானே பார்த்தேன், இங்க நிறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனா இது ஒரு தடுப்பு. இது எதுக்காகனா சாலையினுடைய பராமரிப்புக்காகவும் இந்த செடிகள்லாம் அழகுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்டுகள்லாம் சாஞ்சி போயிருக்கு. கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு நீங்களே பாக்குறீங்க சாஞ்சி. இப்ப இதை நீங்க தான் இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. உங்க கட்சி சார்பில் அதை ஏத்துப்பாங்களா? இப்போ இது மிஸ்டேக் இருக்குங்களா? இப்பவே களத்துல இப்பவே நாங்க இறங்குறோம். இதை எங்களால முடிஞ்சது சரி பண்றோம். ஆனா இறங்கணும், அந்த இருக்கிற பாட்டில் எடுப்போம், அந்த பாட்டில் எடுப்போம். இதெல்லாம் சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்க சரி பண்ணி நெட் வைக்கிறதுக்கு நாங்க இப்ப இறங்குறோம். ஓகே இல்ல சார், இது நீங்க சரி பண்றீங்க. ஆனா அந்த முன்னாடி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கு. இது லேசா சாஞ்சி தான் இருக்கு. நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் அங்க போவாங்களேன், அங்க போனீங்கன்னா டோட்டலாவே எல்லாமே ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த குப்பைகள் இதெல்லாமே நீங்க சரி பண்ணிடுவீங்க, அதுல பிரச்சனை இல்ல. என்னன்னா அந்த பேரிகார்டுகள், அந்த இரும்பு கம்பி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே முழுமையா டேமேஜ் ஆயிருக்கு. அதை திரும்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறது அரசாங்கம் கிட்ட நீங்க பேசி இதை சரி பண்ணி தருவீங்களா அப்படிங்கறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. வழக்கமா இப்ப எந்த கட்சி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு அந்த கட்சியினர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப இந்த மாதிரி பொது சொத்து சேதமா இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினர் இதை சரி செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், மக்களுடைய வரி பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும் ஒரு மக்கள் நலத்துக்காக செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தான். இப்ப நீங்களே பாக்குறீங்க, இந்த இடத்துல நில்லுங்க, இந்த கம்பிகள்லாம் பாருங்க. இந்த கம்பிகளை இப்ப நீங்க சரி செய்யணும்னு நினைச்சா கூட இதை சரி செய்ய முடியாது இப்போதைக்கு. இந்த கம்பிகள் இப்ப இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது பாத்தீங்கன்னா சார், நீங்க ஒரு வன்முறையினாலோ மற்ற ஒரு தீய சக்தியினாலோ இது நடக்கல. இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடந்ததுனால இந்த சேதம் நடைபெற்றிருக்குது. எங்க கட்சி மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி நடக்கிற போது சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது தான். அது நாங்க எங்க நிர்வாகிகிட்ட சொல்லி இது கண்டிப்பா சரி செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். இதுக்கு நீங்க கரெக்டான இடம் கொடுத்திருந்தீங்கன்னா அதே மாதிரி போராட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொது வெளியில் இப்பதான் முதல்ல டிவிகே சார்பில் ஒரு போராட்டம் நடக்குதுங்கிற போது எங்களுக்கு சட்ட ரீதியா ஒரு ஒத்துழைப்பு கரெக்டா கொடுத்திருந்தா இந்த மாதிரி சேதம் ஆயிருக்காக தான் இப்ப ஒரு வல்லூர் கூட்டமோ எக்மோரோ அந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்காம இது ஒரு பாதுகாப்பான இடம். ஏன்னா சிவானந்தா சாலையில பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இருக்காது, அதனால இது காலியா இருக்கும். சண்டேவும் கூட, அதனாலதான் உங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கி இருக்காங்க. இப்ப இது உங்க கட்சி சார்பில் சொல்லி நீங்க சரி பண்ணி தரதா சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, எங்க நிர்வாகிகிட்ட இப்போ நான் இப்ப ஈரோடு கிழக்கு மாவட்டத்திலிருந்து நாங்க வந்திருக்கோம். சென்னிமலை, ஈரோடு கிழக்கு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து வந்திருக்கிறோங்க. இப்ப நீங்க பாத்தீங்க, இங்க இருக்கிற இந்த பாட்டில் இதெல்லாம் உடனடியே எங்க நிர்வாகிகள் வச்சு நாங்க இப்போ அகற்றுவோம். இப்பவே அகற்றுறோம். இது எங்க நிர்வாகிகிட்ட சொல்லி பேசி ரெடி பண்றதுக்கு. சூப்பர். ஓகே சார், நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஸ்டேஜுக்கு அருகிலே சுமார் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த பேரிகார்டுகள், கம்பிகள், தடுப்பு சுவர்கள், அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, சுற்றுச்சூழலுடைய நன்மைக்காக வைக்கப்பட்டிருந்த செடிகள் எல்லாம் சேதாரமாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இதனை சரி செய்து கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அந்த குப்பைகள் மற்றும் அங்கிருக்கு சிதறி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்கள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து அகற்றக்கூடிய பணிகளும் இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.